Namaste students. இன்னைக்கு நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் செஷன் 2ல ரெயின் அண்ட் மேன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ப்ராப்ளம் பார்க்குறோம். கொஷின் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடுறேன். ரெயின் ஃபால்ஸ் at an angle of 30 degree with vertical for an stationary person holding umbrella. ஸோ ஒரு பர்சன் வந்து அம்ப்ரெல்லா ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு ரெயினோட டைரக்ஷன் வந்து 30 டிகிரி வித் த வெர்டிக்கல் இருக்குது. டயக்ராமில் அதை நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ 30 டிகிரி இருக்கிறதால இஸ் ஹோல்டிங் த அம்ப்ரெல்லா tilted by the same angle 30 degree to avoid from the rain. If the same person runs, இப்போ அந்த பர்சன் வந்து he is moving in this direction. For example, east to west எடுத்துக்கோங்க. இது east, இது west. So he is running from east to west with a velocity of 10 km per hour. The raindrops falls vertically downwards for him. இப்போ அவர் வந்து 10 km per hourல வந்து அந்த டைரக்ஷனில் ரன் பண்ணால் ரெயின்ட்ராப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வெர்டிகலாக அவரை ஹெட்டில் படுற மாதிரி இருக்குது. நவ் இட் இஸ் நாட் மேக்கிங் அன் ஆங்கிள். ஸோ இந்த கேஸில் அவங்க கேட்குறது என்னென்னா ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் த ரெயின் இன் திஸ் கேஸ். இவங்க கொடுத்துருக்கிற ரெண்டு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் த பர்சன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் த ரெயின் ட்ராப்ஸ் மேட் வித் வெர்டிக்கல். இதை வச்சு எப்படி ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஈக்குவேஷன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வெலாசிட்டி ஆஃப் தி ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டா. ஏன்னா கிரவுண்ட்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேஷ்னரி ஃப்ரேம் இல்லையா? அது எப்படி இருக்குன்னு பார்த்தா வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் நமக்கு அதான் அவங்க கொடுக்கல. தட் இஸ் அன்னோன். அண்ட் ஹியர் தே ஹாவ் கிவன் வெலாசிட்டி ஆஃப் த அப்சர்வர் ஆர் பர்சன் சொல்லலாம். பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டுன்னு பார்த்தா 10 km per hour. வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டுன்னு பார்த்தா இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 30 டிகிரி இப்படி இருக்குது. இது நமக்கு கிளியராக தெரியுது 30 டிகிரின்ட்டு. இப்போ இதே வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட் இல்லை பர்சன், அதுவும் நமக்கு தெரில. தட் இஸ் ஃபாலிங் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். அப்போ நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்? வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு த பர்சன் கேன் பி ரிட்டன் ஆஸ் velocity of the rain with respect to ground plus velocity of the ground with respect to person. ஏன் ground with respect to personனா ஃபஸ்ட்டு வெக்டரில் இருக்கிற கிரவுண்டுங்கிற ஃப்ரேம் செகண்ட் வெக்டரில் இருக்கிற கிரவுண்ட் ஃப்ரேம் காமனாக இருக்க மாதிரி நம்ம எடுக்கணும். காமனாக எடுக்கணும் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸில் எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவோ அதே மாதிரி இங்கே ஆட் பண்ணும்போது ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்டில் ஃபஸ்ட்டு வெக்டரில் உள்ள செகண்ட் ஃப்ரேம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேமும் செகண்ட் வெக்டரில் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸும் காமனாக இருக்கணும். இங்கே ரெண்டுமே கிரவுண்டு பார்த்தாலே தெரியுது. ஸோ அந்த கிரவுண்டுங்கிற ஃப்ரேம் ரிமூவ் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு த பர்சன் நமக்கு கிடைக்கும். இது வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டுன்னு நமக்கு தெரியும். அண்ட் திஸ் இஸ் வெலாசிட்டி ஆஃப் தி ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு த பர்சன் அப்படின்னு தெரியும். அண்ட் இப்போ இதை ஆட் பண்ணும்போது இந்த டைரக்ஷன் நமக்கு கிடைக்கணும். வெலாசிட்டி ஆஃப் த பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட் இஸ் குவைட் ஆப்போசிட் டு வெலாசிட்டி ஆஃப் த கிரவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த பர்சன். நம்ம பஸ்ஸில் மூவ் பண்ணுறோன்னா ரோடை பார்த்தோன்னா ரோடு பின்னாடி மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலாக பஸ்ஸு முன்னாடி மூவ் ஆகிட்டு இருக்கு. அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இப்போ அப்படி எழுதணுன்னா நான் இந்த டைரக்ஷனை இப்படி போட்டு ஆட் பண்ண முடியாது. ஸோ ஐ வாண்ட் டு யூஸ் தி வெலாசிட்டி ஆஃப் தி கிரவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த பர்சன் இந்த டைரக்ஷனில் போடணும். இல்லை மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் த பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்டுன்னு அதை சொல்லணும். தென் ஒன்லி ஐ வில் கெட் தி கரெக்ட் டைரக்ஷன். எதுக்கு நான் அப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த வெக்டரோட ஹெட் இங்கே இருக்குது, இந்த வெக்டரோட டெய்ல் இங்கே இருக்குது. அப்போ தான் வெக்டர்ஸை நம்ம இப்படி ஆட் பண்ண முடியும் இந்த ஆங்கிளுக்கு. ரிசல்டன்ட் வெக்டரை இது ஏ வெக்டர்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், இது பி வெக்டர். அப்போ தான் ரிசல்டன்ட் வெக்டர் எனக்கு என்ன கிடைக்கும்? ஏ ப்ளஸ் பி. ஸோ அதான் இந்த ஆங்கிள் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ தீட்டா தெரியும் 30 டிகிரி. இந்த ஸ்பீட் எனக்கு தெரியும் 10 km per hour. tan 30 டிகிரி. tan 30 டிகிரி எனக்கு தெரியும் 1/√3. வாட் இஸ் tan 30 டிகிரி? இங்கே வெலாசிட்டி ஆஃப் தி person with respect to ground.
கரெக்டாக வெலாசிட்டி ஆஃப் த பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டுங்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். என்னது அட்ஜசன்ட் தான் எனக்கு தெரியாது. என்னது வெலாசிட்டி ஆஃப் தி ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு த பர்சன். இப்போ இதை ரீரைட் பண்ணால் 10 by velocity of the rain with respect to the person. tan 30லேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு நமக்கு தெரியுது. ஃப்ரம் திஸ் velocity of rain with respect to person என்ன நமக்கு கிடைக்கும் பாருங்க. கரெக்டாக? ஸோ ஃப்ரம் திஸ் ஸோ இட் வாஸ் வெரி கிளியர் 10√3 கிடைக்குது. அப்போ நம்ம ஃப்ரம் த டயக்ராம் பாருங்கள். திஸ் இஸ் velocity of rain with respect to person. இது velocity of rain with respect to ground. இது ஆங்கிள் தீட்டா. இதை ப்ரொஜெக்ட் பண்ணால் தான் நமக்கு இது கிடைக்கும். அதான் என்னது velocity of rain with respect to ground cos 30 degree. கரெக்டாக? ப்ரொஜெக்ட் பண்ணால் நமக்கு velocity of rain with respect to ground cos 30 கிடைக்கும். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ். ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் எப்படி எழுதலாம் பாருங்கள். velocity of rain with respect to person divided by cos 30ன்னு எழுதலாம். அந்த இதை இந்த அன்னோன் வேல்யூவை நம்ம இப்படி எழுத முடியும். அதற்கு velocity of rain with respect to ground is velocity of rain with respect to person is 10√3 divided by √3 by 2. So the answer is 20 km/h. அப்போ அவங்க வந்து velocity of rain கேட்டிருக்காங்க. with respect to person கிரவுண்டான்னு தெரியல. ஸோ அதில் நம்ம என்ன எழுதலாம். with respect to groundனா 20, with respect to the personனா 10√3 km/h. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட் இஸ் வெரி வெரி கிளியர். So finally we determine the velocity of the rain with respect to ground and velocity of rain with respect to the person. Thank you friends.